எட்வின் சார் ஏதாவது சொல்லணுமா? ஆமா சார், அதாவது ரெண்டு காரியத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். நம்முடைய சகோதரர் பியூஷ் அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதாவது we have to take a counter action சொல்லிட்டு அதற்கான சட்ட ஆலோசனையை நாங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கோம் சார். எங்களுடைய ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் பிஷப் கதிரொலி மாணிக்கம் அம்மா அவர்கள் இதுல பர்சனலா என்கிட்ட இந்த கேஸ்ல அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி இதை நீங்க விடாம ஃபைட் பண்ணனாங்க. இந்த மேட்டர்லயும் நீங்க கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட்ல திருப்பி நீங்க போயிட்டு நம்முடைய வாதத்தை எடுத்து சொல்லி, அதாவது 8 மாதம் சிலர் 10 மாதம் தேவையில்லாம ஓகேங்களா ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் கம்ப்ளைண்ட் மேல ஜெயில இருந்துட்டு வந்திருக்காங்க. சோ அவங்க மீது நீங்க நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சட்ட ஆலோசனையும் நாங்க மேற்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது 24ஆம் தேதி இரவு, அதாவது நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தேவாலயத்துல அதாவது கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராதனையில கலந்து கொண்டிருக்கும் பொழுது இந்தியா முழுவதும் பல இடங்களிலே தாக்கப்பட்டார்கள். அதாவது மோஸ்ட் வெல்கம். அதாவது ஆலயத்துல வந்து கிறிஸ்துமஸ் ஆராதனையில கலந்து கொள்ளுகிறதுல எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஏன் ஈசிய திருச்சபைக்கும் அவர் வரலாம், இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கும் நம்முடைய பாரத பிரதமரை நாங்கள் வரவேற்கிறோம், மோஸ்ட் வெல்கம். ஆனா ஒரே ஒரு காரியம் என்னன்னா, கிறிஸ்துவர்கள் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதலுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கோம். இன்றைக்கும் அதாவது நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இன்றைக்கும், அதாவது இன்னைக்கு காலையில அதாவது நம்முடைய பிஎம்க்கு ஒரு லெட்டர் ஒன்று போயிருக்கு. இந்த மாதிரி நேத்து ஃபுல்லா நடந்த இன்சிடென்ட்ஸ் என்ன, இந்தியா ஃபுல்லா நடந்த இன்சிடென்ட்ஸ் என்ன, எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் இல்ல சார். புரியுது சார், புரியுது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. ஓகே ஓகே ஃபாதர் விமல் சொல்லுங்க. ஃபாதர், அவரு எட்வின் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, இந்த 2025 ஜனவரியிலிருந்து இன்றைய தேதி வரை 834 தாக்குதல் சம்பவங்கள் கிறிஸ்டியானிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேல மட்டும் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. திருச்சபைகள், தேவாலயங்கள், சின்ன சின்ன பிரார்த்தனை கூடங்கள் மேல நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியம் தொலைக்காட்சி பெரும்பாலும் நாங்க இந்த மதம் சார்ந்த ஜாதி சார்ந்த விவகாரங்களை நாங்க பேசுவதில்லை. இஸ்லாமியர்கள் மீது நிகழ்த்தப்படக்கூடிய பல தாக்குதல் சம்பவம் தொடர்பாக கூட நாங்கள் பேசியிருக்கோம். இந்த கிறிஸ்டியானிட்டி தொடர்பான விவகாரத்தில் நாங்கள் அதிகம் பேசினதே கிடையாது. கடைசியாக பேசினது எந்த சம்பவம் அப்படின்னா, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மதமாற்றத்தின் காரணமாகத்தான் உயிரிழந்து விட்டால், தற்கொலை செய்ததற்கு அதுதான் காரணம் அப்படின்ட்டு இந்தியா முழுவதும் ஒரு பிரச்சாரத்தை ஹிந்து அமைப்புகளும் பாரதிய ஜனதா கட்சியும் ஏபிவிபியும் முன்னெடுத்த போது மட்டும்தான் அதை ஆதாரத்தோடு நாங்கள் அம்பலப்படுத்தினோம். சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிஷனுடைய ரெக்கார்டு அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு இந்த விவகாரத்தை தான் எடுத்திருக்கிறோம். இதுவும் என்னன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு 17/10/2025 உத்தரவு மதமாற்ற தடை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட புகார்கள் ஒன்றில் கூட ஆதாரத்தை நிரூபிக்க புலனாய்வு ஏஜென்சிகள் தவறிவிட்டது அப்படிங்கிற காரணத்தினால தான். ஆனாலும் இன்றும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க ஃபாதர். இது திட்டமிட்டு யாராவது தூண்டுதலின் பேரில் ஹிந்துத்துவ குண்டர் அமைப்புகள் இதை நடத்துதுன்னு ஏதாவது சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பா சந்தேகப்படுறது மட்டுமல்ல, அதுதான் உண்மை என்பது நம்ம எல்லாரும் அறிந்திட்ட உண்மைதான், நாடே அறிந்திட்ட உண்மைதான். அவங்களும் அஜெண்டா ரொம்ப கிளியரா வைத்திருக்கிறார்கள். இது போல மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை கையாண்டு கிறிஸ்தவர்களை ஒழிப்பது என்பது ஏதோ 2025 இப்ப நம்பர் அதிகமா இருந்தாலும் அது காலம் தொட்டு நடந்து கொண்டுதான் வந்து கொண்டு இருக்கிறது. கவலை என்ன என்றால், இது வடநாட்டில் கொஞ்சம் விரவி கிடந்தது, இப்போது தென்னாட்டிலும் கொஞ்சம் ஊடுருவ தொடங்கி இருக்கிறது. இந்த நேரத்துல இந்த பிரச்சனையில நம்ம எல்லாருமே சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு அணுகுமுறை ரொம்ப முக்கியமானது இருக்கு. என்ன அப்படின்னா, மதத்தின் பெயரால் வெறுப்பு அரசியலை மூளை செலவை செய்து இந்து சகோதரர்களிடத்திலே விதைக்கிற அந்த அணுகுமுறை ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா இதுல யாரு இந்த போய் அடிக்கிறா உதைக்கிறா? நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் கட்டவிழ்த்து விடுகின்ற அம்பு எய்துகிறவன் இந்த வேலையை செய்யவில்லை. அவங்க ட்விட்டர்ல நல்ல சகோதரத்துவம் தான் பேசுறாங்க, கோயில்ல போய் எல்லாரும் தான் செஞ்சு அவங்க வாழ்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த வெறுப்பு அரசியலை திணித்து மூளைச்சலவை செய்து பல்லாயிரக்கணக்கான சகோதரர்களை உருவாக்கி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து படுகின்ற முறையை கொஞ்சம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். யாரும் சார்
சார் இந்த அடிச்சு நொறுக்கிறவனுங்கெல்லாம் ஆர்டிகல் 25 தெரியுமா? ஓகே. போய் உடைச்சவனுங்களுக்கு வந்துட்டு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னிச்சுங்கிறது அவனுக்கு தெரியுங்களா? ஓகே. சாதாரண பாமர மக்களை ஏவி விடுறாங்க சார். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம நாடு முழுவதுமே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப ஆழமான செய்தி இது. ஏன்னா இவங்கள்ட்ட கொஞ்சம் தெளிவா கொண்டு வந்தோம்னா பல்வேறு இன்றைய இருக்கிற எத்தனையோ படித்த இந்து நபர்கள் மற்ற நபர்கள் எல்லாரும் ஒரே சகோதரர்களாக எம்மதமும் சம்மதமும் என்று வாழுகிற இந்த சூழல்ல இது போன்ற படிப்பறிவில்லாத மக்களை தூண்டி விட்டு இந்து ராஷ்டிராவை உருவாக்க வேண்டும். நல்லதுதான், எல்லா இதுவும் செய்யணும். ஆனா இந்த மதம் எல்லா மதமும் ஒன்றுங்கிற எண்ணத்தையும் நம்ம வலியுறுத்தி செய்யணுங்கிறது என்னுடைய பதிவு. இரண்டாவது, சட்ட பாதுகாப்பு ஒன்றுதான் இதற்கான தீர்வு சார். ஓகே. ஒரு பக்கம் மோடி சர்ச்சை உள்ள போயிட்டு பைபிள் வாங்கினது மகிழ்ச்சியான செய்தி அல்ல. உச்ச நீதிமன்றம் 3 விஷயத்த சொல்லிச்சு, வாஷ் பண்ணதான் எங்களுக்கு உண்மையான கிறிஸ்துமஸ் செய்தியா பாக்குறோம். ஓகே. அதனால சட்ட பாதுகாப்பு, குறிப்பா ஆர்டிகல் 25, 28 நாடு முழுவதும் எல்லாரும் சிறுபான்மை மக்கள் மீண்டும் மீண்டுமாக பெரும்பான்மை சமூகத்தில் வாழுகிற இந்து சகோதரர்கள், குறிப்பாக இது போன்ற மூளை செலவை செய்யப்படுகிற சகோதரர்களிடத்துல இந்த விழிப்புணர்வை கொண்டு போய் எதற்காக இதெல்லாம் கட்டவிழ்க்கிறார்கள். அரவிந்த், ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். கிறிஸ்தவர்கள் இவர்கள் எதிரிகள் அல்ல. கிறிஸ்தவர்கள் தொடக்க புள்ளிதான், இஸ்லாத்தார் தொடக்க புள்ளிதான். இது எல்லாம் முடிந்த பிறகு நீங்கள் இந்து ராஷ்டிரம் கட்டுகிறீர்கள் என்றால் மீண்டும் நால்வர்ண கொள்கையை கொண்டு வருவதற்கான ஒரு தொடக்க கூறாகத்தான் இத்தனை கலாட்டாவையும் நான் பார்க்கிறேன். ஓகே 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 ஓகே